நம்ம பிங்க் தமிழ் சேனல் செய்ய போகிறோம்னா ப்ரெட்டு வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். வாங்க செய்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம பிங்க் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் டேஸ்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எடுக்கல போகலாம். வீட்டில் பிரெட் இருந்தால் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 4 பிரெட்டை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 பிரெட் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரெட்டை. வாங்க இப்போ ஈஸியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு முட்டை, இதை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டு கூட இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இட்லி, தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பிரெட்டோட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியாக நறுக்குன பூண்டு, ஒரு 5 பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டாக கட் பண்ண 2 ஆனியன், ஆனியன் நல்லா வதங்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரெட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஸை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இது வந்து நம்ம நல்லா குக் பண்ணணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க எல்லாமே. இறக்கும்போது ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள், கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. நம்மளோட சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மொத்தமாக செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. புட்டு போட்டு செஞ்சதுக்காக சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் டைப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.